ஒரு மனுஷன் ஒரே நேரத்தில் ரைட்டர், டைரக்டர், ஆக்டர், கம்போசர்னு எல்லாமே ஆனார். அவரோட ஸ்க்ரீன் பிளே டெக்னிக்கை இன்றைக்கும் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுற எல்லாருமே கற்றுக்கின்னு தான் இருக்காங்க. அவர் தான் கே. பாக்யராஜ் அவர்கள். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பிறந்த ஒரு சின்ன பையன் சினிமா கனவோட சென்னைக்கு வர்றாரு. அண்ட் தென் பாரதி ராஜா அவர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றாரு. யாரும் பெருசாக கண்டுக்கல, ஆனால் அவரோட விடாமுயற்சி மட்டும் கடைசி வரைக்கும் விடவே இல்லை. அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, தூரல் நின்று போச்சு, சின்ன வீடு, எங்கே சின்ன ராசா போன்ற படங்களை இயக்கினார். ஒவ்வொரு படத்திலுமே சிரிப்புக்குள்ள வாழ்க்கையை சொல்லியிருந்தார். 1983 வந்த முந்தானி முடிச்ச படம் அவருக்கு பெஸ்ட் ஃபிலிம் ஃபேர் அவார்டு வாங்கி கொடுத்துச்சு. அதே படத்துல தான் ஊர்வசி அவர்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார். 25க்கும் மேற்பட்ட படங்களை இயக்குனாரு. 75க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருந்தாரு. தமிழ் சினிமாவில் இயக்குனராகவும், நடிகராகவும், எழுத்தாளராகவும், நாவல் ஆசிரியராகவும், இசையமைப்பாளராகவும் தன்னோட முத்திரையை பதிச்சாரு. ஜூன் 27, 2026 தமிழ் சினிமா ஒரு மகத்தான கதை சொல்லியே இழந்த நாள். ஆனால் அவர் இறந்திருக்கலாம். ஆனால் அவர் எழுதிய கதைகளும் அவர் உருவாக்கிய கதாபாத்திரமும் காலத்துக்கும் அழிக்க முடியாது நண்பா. பாக்யராஜ் அவர்கள் வெறும் டைரக்டர் மட்டும் இல்லை நண்பா, இஸ் எ கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே. ரெஸ்ட் இன் பீஸ் தி லெஜண்ட் கே. பாக்யராஜ் அவர்கள். பாக்யராஜ் அவர்கள் ஆன்மா சாந்தி அடையணுன்ட்டு ரெட்ரோஸ்கோப் மூலயமா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.